Hi, hello everyone. Welcome to our channel Learn with Raghavi. ஸோ எஸ் நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்துட்டு நம்ம அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அண்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம். அண்ட் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம், அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது, அண்ட் ஐடென்டிட்டி இன்வர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம டிவைட் பண்றது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ எஸ் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமா எடுத்து அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலா என்ன பண்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்ப என்னன்னா இப்ப Z1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஓகே, லைக் A பிளஸ் ஐபின்னு ஜென்ரலா எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. Z2 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, C பிளஸ் ஐடி. இந்த ரெண்டையும் நான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி மென்ஷன் பண்ணுவேன், Z1 by Z2 எழுதுவேன். ஓகேங்களா, சோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் Z1 into 1 by Z2 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. சோ லாஸ்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல தான் இந்த 1 by Z, அதாவது நம்மளுக்கு டினாமினேட்டர்ல வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைக் இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா, சோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ அதே மாதிரி இப்ப டிவைட் பண்றதுக்கு நான் Z1 எடுத்துட்டு 1 by Z2, அதாவது C பிளஸ் ஐடி டினாமினேட்டர்ல இருக்கையில அதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், லைக் டினாமினேட்டர்ல இமேஜினரி பார்ட் இல்லாம கிடைக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, சோ பெட்டர் நான் A பிளஸ் ஐபி அப்படின்றதுல சொல்றதை விட ஒரு நம்பர்ஸ் எடுத்து சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். சோ அதனால நான் ஒரு நம்பர்ஸ்ல எடுத்து உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Z1 எடுத்துக்கிறேன். Z1 என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 6 பிளஸ் 3i எடுத்துக்கிறேன். அண்ட் Z2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 மைனஸ் ஐ. நம்மளுக்கு என்ன வேணும், Z1 by Z2 எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ இதை நான் சால்வ் பண்றேன் ஒன் பை ஒன். இப்போ எப்படின்னா Z1 by Z2 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம்னு சொன்னேன், Z1 times 1 by Z2ன்னு சொன்னேன். கரெக்டா, சோ இதுல நான் போய் ரெப்ரசென்ட் பண்றேன். சோ அப்ப 6 plus 3i into 1 by Z2 minus I. So 1 by 2 minus I ன்னு எழுதிக்கிறேன். இப்ப இந்த 1 by 2 minus I அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஃபைனலா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்றது கிளியரா தெரியும். ஏன்னா நம்மளுக்கு கீழே மைனஸ் ஐன் இருக்கு, இமேஜினரி பார்ட் இருக்கு. ஸோ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ 1 by 2 minus I அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இப்ப என்ன பண்ணணும், 1 by 2 minus I யோட நான் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். இங்க மைனஸ் ஐ இருக்குதா, ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 2 பிளஸ் ஐயோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் என்ன பண்றேன், மல்டிபிள் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், நியூமரேட்டர்ல 2 பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும், டினாமினேட்டர்ல a மைனஸ் பி a பிளஸ் பி. அப்ப என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி அப்படின்னா அது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்ப என்ன வரும் நம்மளுக்கு, 2 பிளஸ் ஐ டிவைடட் பை 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் ஆஃப் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, மைனஸ் ஒன்னு தெரியும். அப்ப 2 பிளஸ் ஐ டிவைடட் பை 4 பிளஸ் 1 எவ்வளோ, 5. ஸோ அப்ப அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 பிளஸ் ஐ பை 5. ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட், ஃபர்தரா இது நம்ம ப்ரொசீட் பண்ணணும். கரெக்டா, சோ அப்ப நான் இந்த பிளேஸ் 1 by 2 மைனஸ் ஐக்கு பதிலா நான் இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன், ரெப்ரசென்ட் பண்ணுவேன். சோ இப்ப நான் ரெப்ரசென்ட் பண்றேன். அப்ப 6 பிளஸ் 3i into இந்த 1 by 2 minus ஐக்கு பதிலாக என்ன போடணும், 2 plus i by 5. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க, உங்களுக்கு மல்டிபிள் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. லைக் 6 plus 3i into 2 by 5 plus 1 by 5i அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நார்மலா எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றது தெரியும். லைக் 6ஐயும் 2 by 5 மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் 6ஓட இதை தென் 3iயோட ஒவ்வொரு டேர்மா அப்படி மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா, ஸோ இப்போ அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப 6 into 2 by 5 plus 6 by 5i plus 3 2s are 6, இல்லாட்டி நீங்க 3i into 2 by 5 எழுதிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணா அதே மாதிரி 3i into 1 second. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம 3i into 1 by 5i எழுதிக்குவோம். ஓகே,
ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 6 2s are 12. அப்போ 12/5 plus 6/5i plus 3 2s are எவ்வளோ? 6. அப்போ 6/5i plus 3/5 i into i வந்து i square. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த i டேர்ம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 12/5 அப்படியே வச்சுக்கலாம். 6 plus 6 எவ்வளோ? டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். 6 plus 6 எவ்வளோ? 12. அப்போ 12i/5 plus 3/5 i ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு -1. அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12/5 plus 12/5i minus 3/5. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்போ 12 minus 3 நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்ப 9/5 plus 12/5i. ஸோ ஈஸியா அதை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/5 நான் காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1/5 காமனா வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/5 into 9 plus 12i. ஸோ எனக்கு Z1/Z2 அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் ஸோ பாத்தீங்கன்னா 6 plus 3i divided by 2 minus i இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/5 into 9 plus 12i அப்படின்றதுதான் வேல்யூ. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ டினாமினேட்டர்ல இமேஜினரி பார்ட் இல்லாம நம்ம சால்வ் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம மல்டிபிள் பண்ற மாதிரி மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போகலாம். பவர் ஆஃப் ஐ. ஓகே, இப்ப ஐ அப்படின்றதுக்கோட வேல்யூ என்னன்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து நம்ம பார்த்திருந்தோம். இப்ப ஐக்கு ஒவ்வொரு பவரா இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்ப கிளியரா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கே தெரியும் ஐயோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படின்றது தெரியும். கரெக்டா? சோ அதே மாதிரி ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1 தெரியும். ஏன்னா ஐயை நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரூட்டும் இதுவும் ஸ்கொயர் ஆயிடும். ஐ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, சோ உங்களுக்கு இது தெரியும். இப்ப இதுவே ஐ கியூப் நான் எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ. ஓகேவா? அப்ப ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, ஐ இது. அப்ப அதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? -i. இதுவே ஐ பவர் 4 அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப -1 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 1. ஓகேவா? சோ இதுவே ஐ பவர் 5 எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. சோ சும்மா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஐ பவர் 5 எழுதுறேன். ஐ பவர் 5 நான் எப்படி எழுதலாம்? ஈஸியா எழுதணும் அப்படின்னா லைக் ஐ பவர் 4 into i. I power 4 i square the whole square எழுதிக்கலாம். அப்போ 1 into i என்னது நம்மளுக்கு? i. I power 6 எப்படி எழுதலாம்? I power 3 the whole square எழுதலாம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? I power 3 the whole square எழுதலாம். அப்ப நம்மளுக்கு i square the whole cube எது வேணாலும் எழுதலாம் நம்ம. ஓகே, so i cube ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? -i. -i the whole square. So minus into minus நம்மளுக்கு என்னது? பிளஸ் ஆயிரும். i square ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும்? லைக் அப்ப நமக்கு கிடைக்கிறது என்னவா கிடைக்கும்? ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? -1. ஓகே, அப்ப ஐ பவர் 6 ஓட வேல்யூ என்னது? -1. ஐ பவர் 5 ஓட வேல்யூ என்னது? பிளஸ் ஐ. ஐ பவர் 4 வந்து 1. ஐ பவர் 3 வந்து -i. இப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. சோ இதை வச்சு நம்ம இப்ப ஜெனரலைஸ்டா சொல்லலாம். லைக் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் நீங்க பார்த்துட்டு நீங்க ஜெனரலைஸா சொல்லலாம். ஓகே, சோ எப்படி சொல்லலாம் அப்படின்றத பாருங்க. நான் அதுக்கு முன்னாடி இதுலயே வந்துட்டு இன்வர்ஸ் லைக் ஐ பவர் -1 -2 இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் இப்ப பாத்துருவோம். சோ இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவே என்கிட்ட வந்து ஐ பவர் -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ பவர் -1 என்னது? இன்வர்ஸ்ல இருக்கு. அதாவது 1/i. சோ ஐ இருக்க நீங்க ஐயோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐ பை ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஐ பை ஐ ஸ்கொயர் என்னது? ஐ பை -1. இதோட வேல்யூ வந்து -i அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுவே ஐ பவர் -2 அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? ஐ பவர் -2 சேம் 1 பை ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது? கிளியரா ஆல்ரெடி வந்துட்டு தெரியும். சோ அப்ப நீங்க என்ன எழுதிக்கலாம்? 1 பை -1 இதோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி ஐ பவர் -3 ஐ பவர் -4 நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப ஐ பவர் -3 என்ன வரும்?
1 by I cube. I cube ஓட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் ஐ நமக்கு தெரியும்ல, அப்ப மைனஸ் 1 by I அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது கூட நம்ம I by I மல்டிபிள் பண்றோம். அப்ப மைனஸ் I by I ஸ்கொயர். ஓகே, மைனஸ் I by I ஸ்கொயர். மைனஸ் I by I ஸ்கொயர் என்னது, மைனஸ் I by minus 1 which is equals to I. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம ஜெனரலைஸ்டா பாக்குறப்ப கீழே டினாமினேட்டர்ல நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் இல்லாம நம்மளால எழுது. ஓகேங்களா? சோ I பவர் மைனஸ் 4 அப்ப என்னது 1 by I பவர் 4. I பவர் 4 ஓட வேல்யூ தான் 1. அப்ப 1 by 1 ஓட வேல்யூ என்னது 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்ப இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜெனரலா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்றத நான் இப்ப எழுத போறேன். ஓகேவா? சோ எப்படி சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா I பவர் 4, அதாவது மல்டிபிள் ஆஃப் இந்த பவர்ல மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கிறப்ப உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, அங்க 1 அப்படின்றதுதான் கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப நான் ஜென்ரலா I பவர் 4k, கேக்கு பதிலா நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதாவது 1 எடுத்தீங்கன்னா I பவர் 4, 2 எடுத்தீங்கன்னா I பவர் 8, 3 எடுத்தீங்கன்னா I பவர் 12 அப்படின்னு கிடைக்கும். சோ ஜென்ரலைஸ்டா பாக்குறப்ப ஐயோட பவர் மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. ஓகேவா? இதுவே மல்டிபிள் ஆஃப் 4 பிளஸ் 1, அதாவது 4 பிளஸ் 1 என்னது 5, 8 பிளஸ் 1 என்னது 9. கேக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா I5 என்ன கிடைச்சிச்சு, ஐன்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்ப I10 எடுத்துக்கிறீங்கன்னா I ஸ்கொயர் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்ப ஜெனரலைஸ்டா நீங்க பாக்குறப்ப I பவர் 4k பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வேல்யூ என்னது I. ஓகே, இப்ப கேக்கு பதிலா 2 போட்டா 8 பிளஸ் 1 9, 8 ஓட வேல்யூ 1. சோ 1 இன்டூ ரிமைனிங் இருக்க I எடுத்துட்டோம்னா I அப்படின்றதா கிடைக்கும். நெக்ஸ்ட், அதுவே மல்டிபிள் ஆஃப் 4, I பவர்ல வந்து மல்டிபிள் ஆஃப் 4 பிளஸ் 2, அதாவது I பவர் 4k பிளஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ மைனஸ் 1. இப்ப இங்க 1 எடுத்துக்கிறீங்கன்னா 4 1s are 4, 4 பிளஸ் 2 6. அப்ப I பவர் 6 எனக்கு என்ன கிடைச்சிச்சு, மைனஸ் 1 அப்படின்னு. சோ இதுவே நீங்க கேக்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா I பவர் 10, I பவர் 8 ஓட வேல்யூ 1 தெரியும். அப்போ I ஸ்கொயரோட வேல்யூ ரிமைனிங் I பவர் 8 இன்டூ I ஸ்கொயர் எழுதுவீங்க. மைனஸ் 1 அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி I பவர் 4k பிளஸ் 3. ஓகே, சோ 4k பிளஸ் 3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைனஸ். சோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதாவது பவர் ஐயோட பவர் மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா 1, மல்டிபிள் ஆஃப் 4 பிளஸ் 1 இருந்துச்சுன்னா I, மல்டிபிள் ஆஃப் 4 பிளஸ் 2 இருந்துச்சுன்னா மைனஸ் 1, மல்டிபிள் ஆஃப் 4 பிளஸ் 3 இருந்துச்சுன்னா மைனஸ் I. ஓகேவா? சோ இது வந்து ஜெனரலைஸ் பண்ணி நம்ம சொல்றது, இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஐ ஹோப் I பவர்ல வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களால ஈஸியா எழுத முடியும். I பவர் 36 அப்படின்னு கொடுத்தேன்னா I பவர் 4 ஹோல் பவர் 9 எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஈஸியா ஐயோட வேல்யூவை நம்ம எப்படினாலும் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல கொஞ்சம் இருக்கும், அதுல சால்வ் பண்ணி இன்னும் உங்களுக்கு கிளியரா சால்வ் பண்ண வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் அ நெகட்டிவ் ரியல் நம்பர். ஓகே, ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் அ நெகட்டிவ் ரியல் நம்பர். சோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம பவர் ஆஃப் I எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது இப்ப I ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 1 அப்படின்னு தெரியும். இதுவே மைனஸ் I தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அண்ட் I ஸ்கொயர் அப்படியே வரும், பிளஸ் I ஸ்கொயர்னா பிளஸ் இன்டூ I ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு மைனஸ் 1. அப்ப இதோட வேல்யூ என்னது மைனஸ் மைனஸ் I தி ஹோல் ஸ்கொயர் இருந்தாலும் அதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு மைனஸ் 1. கரெக்டா? சரி, இப்ப என்ன ஒரு நான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருந்தேன். கரெக்டா? லைக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோல எடுத்திருந்திருப்பேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிக்கல 0 மைனஸ் 1. அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. இப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, மைனஸ் 1ன்னு வரப்ப எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருந்துச்சு. ஒன்னு I, இன்னொன்னு என்ன கிடைச்சிருந்துச்சு, மைனஸ் I. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு சொல்யூஷன் என்னென்னவால இருக்கும், எய்தர் பிளஸ் ஐயா இருக்கும், அப்படி இல்லாட்டி மைனஸ் ஐயா இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அண்ட் உங்களுக்கு தெரியும் ஐயோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் மைனஸ் 1. இதை மறந்துடக்கூடாது. ஐயோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்பதான் நெகட்டிவ் ரியல் நம்பர், அதுக்கு ஸ்கொயர் ரூட், அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரூட்குள்ள ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட வந்து நம்மளுக்கு இமேஜினரி I மைனஸ் I அப்படின்றதுலதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட்
ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் இப்ப நான் ஒரு -3யோட ஸ்கொயர் ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். -3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு என்னென்ன கிடைக்கும்? இங்க எனக்கு மைனஸ், அதாவது 3 இன்டூ -1. ஓகே, அதாவது √3 இன்டூ √(-1). அப்ப இதோட வேல்யூ என்ன? ஒன்னு √3. √(-1) வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? I அப்படின்றது இருந்திருக்கும். இன்னொன்னு நீங்க -3 எடுத்துட்டு இன்டூ 1 அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த -(√3i) அப்படின்றது. அதாவது நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு எய்தர் √3iன்னு கிடைக்கும், இல்லாட்டி -√3i அப்படின்றதுதான் எனக்கு வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ அதே மாதிரி இப்ப ஏன் ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பரா இருக்கு அப்படின்னு ஜெனரலைஸா எடுக்கல, ஏன்ற ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர், இதுக்கு நம்ம √(-a) எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? இப்ப நான் சொன்ன மாதிரி தான், ஒன்னு √a இன்டூ √-1. அப்ப √(ai) அப்படின்றத நம்ம எழுதுவோம். a வந்து ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட் அப்படின்னா √(a இன்டூ √-1) எழுதுவேன், அது பாசிட்டிவ். அப்ப இதோட வேல்யூ i, √(a இன்டூ i) அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டிஸ் பார்க்க போறோம். சோ ஐடென்டிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணலாம். சோ உங்களுக்கு இந்த a+b² ஃபார்முலா தெரியும்ல, சோ அதே தான் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வச்சு எழுதுறேன். ஓகே, சோ இப்ப z1 + z2². இதோட வேல்யூ என்ன? z1² + z2² + 2 z1 z2. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்ப z1 z2 நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுதுவோம். சோ இந்த ரெண்டு சைடுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஐடென்டிட்டியை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் z1 + z2² எடுத்துக்கிறேன். சோ இப்ப a+b² அப்படின்னா a+b இன்டூ a+bன்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி z1 + z2 இன்டூ z1 + z2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ண போறேன். அதாவது z1 + z2 வச்சுட்டு இப்ப இதை z1 மல்டிபிள் பண்ணுவேன், திருப்பி z1 + z2 z2 மல்டிபிள் பண்ணுவேன். சோ எப்படி எழுதிக்கிறேன்? z1 + z2 இந்த ஃபர்ஸ்ட் இருக்க z1 மல்டிபிள் பண்றேன், பிளஸ் z1 + z2 இந்த z2 மல்டிபிள் பண்றேன். எது வச்சு மல்டிபிள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி, இப்ப முன்னாடி நீங்க லாஸ் எல்லாம் படிச்சீங்களா, அதை யூஸ் பண்றேன். சோ இங்க நான் யூஸ் பண்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் உள்ள மல்டிபிள் பண்றேன். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் அப்ளை பண்ண போறேன் இந்த ரெண்டு இதுக்கும். சோ அப்ப z1 இன்டூ z1 என்னது? z1² பிளஸ் z2 z1 பிளஸ் இங்கே அதே மாதிரி மல்டிபிள் பண்றேன், z1 z2 பிளஸ் z2². ஓகே, சோ இப்ப மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் இங்க z1² இருக்கு, இங்க z2² இருக்கு. இங்க z2 z1 z1 z2 இருக்கா? சோ நம்ம காமுடேட்டிவ் லான்னு ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? சோ காமுடேட்டிவ் லா படி எப்படி எழுதிக்கலாம்? z1² அப்படியே வச்சுக்கோங்க, இந்த z2 z1 நான் z1 z2 எழுதிக்கிறேன். ஏன்னா ab or b, z1 z2 z2 z1 எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? வேல்யூ சேமா தான் வரும். சோ z1 z2 பிளஸ் z2². சோ இது எந்த லா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காமுடேட்டிவ் லாவை யூஸ் பண்றோம். ஓகே, சோ அப்ப நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதிக்கலாம்? z1² அப்படியே எழுதிக்கலாம். z1 z2 z1 z2 2 டைம்ஸ் இருக்கு, அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் z1 z2. ஓகே, பிளஸ் z2². சோ பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எனக்கு என்னது கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம முன்னாடி படிச்ச லாஸை யூஸ் பண்ணி நான் ரிமைனிங் ஒரு சில ஐடென்டிட்டிஸ் சொல்றேன், அந்த ஐடென்டிட்டிஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணது a+b² ஃபார்முலா மாதிரி இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணோம். இப்ப ரிமைனிங் என்னென்ன அப்படின்னா, z1 - z2² அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? z1² - 2 z1 z2 பிளஸ் z2². சோ அதே மாதிரி z1 - z2² எடுத்துக்கோங்க, அந்த ரெண்டு பிராக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க.
அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுங்க, காம்படிட்டிவ் லா படி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இதை ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி கியூபுக்கும் இதுவே கியூபுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா z1 plus z2 the whole cube அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா z1 cube plus 3 z1 square z2 plus 3 z1 z2 square plus z2 the whole. அதே மாதிரி இன்னொரு லா சால்வ் பண்ணி பாருங்க. z1 minus z3 சரி ஐடென்டிட்டி அதோட ஹோல் கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா z1 cube minus 3 z1 square z2 plus 3 z1 z2 square minus z2 cube. So next பாத்தீங்கன்னா z1 square minus z2 square என்னன்னு பாத்தீங்கன்னா a square minus b square a plus b a minus b இதை சால்வ் பண்ணி பாருங்க. z1 plus z2 into z1 minus z2. ஸோ இதெல்லாம் நீங்களே வீட்டுல ஒன்ஸ் வந்து நீங்க லைக் ஸ்பிளிட் பண்ணி எப்படி நம்ம வந்து நான் அடிஷனுக்கு சால்வ் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி அந்த லாஸை யூஸ் பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாக்டா உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது. கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு சைடுமே இந்த லெஃப்ட் சைடு எடுத்து நீங்க சால்வ் பண்ணி ரைட் சைட்ல இருக்கக்கூடியதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, அண்ட் இதுல வந்து நம்ம எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிவைட் பண்றது அண்ட் எப்படி நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில ஐடென்டிட்டிஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பை, டேக் கேர்.